ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணிய சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதநீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஆஸ்ட்ரோராஜ் பாட்காஸ்ட் என்ற தலைப்பில் ஜோதிடம், வாழ்வியல், மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவில் இன்ஜினியர் என்ற ஒரு துறை இருக்கிறது அல்லவா, அந்த துறைக்கான அல்லது அந்த துறையை அடையாளம் காட்டும் கிரக அமைப்பு மற்றும் மருத்துவம். இந்த உலகத்தில் பெரிய வர்த்தகம் என்றால் அது மருத்துவமே. அது ஒரு பக்கம் உதவி என்று பார்க்கும் பொழுது அதை மற்றொரு பக்கம் வர்த்தகம் என்று தான் சொல்ல வேண்டிய சூழலில் இன்று மருத்துவம் இருக்கிறது. அடுத்து நீதித்துறை சார்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் இந்த துறைகளுக்கு எந்த கிரகங்கள் இந்த துறைக்கு வருவதற்கு ஏதுவாக அமைகிறது, இந்த துறையில் இருப்பவர்களுக்கு எந்த கிரகங்கள் வலுவாக இருக்கிறது என்று சார்ந்த தகவல்களை தரும் காணொளி இது. சரி, வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். இன்ஜினியர் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் 4ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இவர்களுக்கு இன்ஜினியரிங் துறை சிறப்பாக வருகிறது. அதாவது கட்டிடக்கலை சம்பந்தப்பட்ட துறை சிறப்பாக வருகிறது. புதனும் இருக்கும் பட்சத்தில் நல்ல ரம்மியமான ஒரு சூழ்நிலையை தருகிறது. சனியும் புதனும் இணைந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கடினமான உழைப்பை கொண்ட கட்டிடக்கலைத்துறை இவர்களுக்கு சிறப்பாக வருகிறது. புதன் சந்திரன் 4ஆம் இடத்திலேயும் அல்லது 10ஆம் இடத்திலேயும் இணைய பெற்றாலும் இன்ஜினியரிங் படிக்க முடியும். சனி ஜாதகத்தில் பலம் பெற்று 4ஆம் இடத்தோடு தொடர்பு ஏற்படும்படியில் சிவில் இன்ஜினியர், ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியர் போன்ற கல்விகள் சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் பலம் பெற்று சனி பார்த்தால் எலக்ட்ரிக் துறையில் இவர்கள் சிறப்பான கல்வியை கற்க வாய்ப்பாக அமைகிறது. 4ஆம் இடத்தோடு அல்லது 10ஆம் இடத்தோடு செவ்வாய், சனி, சந்திரன் இருந்தால் இவர்கள் ஏர் கண்டிஷன் துறையில் படிக்க முடியும். சனி புதன் இவர்களுடன் சந்திரன் பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் மெரைன் என்ஜினியர் சம்பந்தப்பட்ட படிப்பு இவர்களுக்கு சுலபமாக வருகிறது. கிரகங்களும் நிற்கும் வீடுகளும் அதன் அதிபதிகளும் ஆட்சி உச்சம் பெற்றால் பலம் பெற்றதாக கருதப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு நிபுணத்துவம் என்பது சிறப்பாக வருகிறது. இது இல்லாமல் செவ்வாய் சனி ஒருவருக்கொருவர் பார்த்தாலும், ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை கொடுத்திருந்தாலும் இவர்களுக்கு நிபுணத்துவம் என்பது சுலபமாக கைகூடுகிறது. இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இந்த கிரக அமைப்பு சரி செய்ய முடியாத கசப்பை தந்து விடுகிறது. வெளி உலகில் பொருளாதாரம், இன்ஜினியரிங் துறையில் இவர்களுக்கு ஒரு அபரிமிதமான, அசைக்க முடியாத, ஒரு அழுத்தம் திருத்தமான, தரமான உயர்வு கொண்ட ஒரு இடத்தை ஒதுக்குகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஒருவருக்கு மருத்துவத்துறை வேண்டுமானால் ஞானக்காரகன் என்ற கேது பலம் பெற்று இருக்க வேண்டும். இங்கேயும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பலம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவர் 9, 10, 11ஆம் இடத்தில், அதாவது ஒரு ஸ்தானத்தில் கேது அமைய பெற்று மருத்துவர்களாகிய சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக மருத்துவ கல்வி சீரும் சிறப்புமாக அமைகிறது. இதில் செவ்வாய் சூரியனும் இணைந்தோ அல்லது சேர்ந்தோ அல்லது பரிவர்த்தனை பெற்றோ அல்லது ஒருவருக்கொருவர் பார்வை பெற்றோ அமையும் பட்சத்தில் மருத்துவம் இவர்களுக்கு சுலபமாக வருகிறது. சந்திரன் மனநிலையை குறிக்கும் கிரகம். மேற்கண்ட கிரக அமைப்புகளோடு சந்திரன் சேரும் பொழுது இவர்கள் மனநல மருத்துவர்களாக வருகிறார்கள். சூரியன் 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கண் மருத்துவராக வருகிறார். ராகு 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இவர்கள் பல் மருத்துவம். செவ்வாய் ராகு சம்பந்தப்படும் போது பல் மருத்துவம் இவர்களுக்கு சுலபமாக வருகிறது. 5ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது அதாவது குழந்தைகள் மருத்துவராக அமைகிறார். 2ஆம் வீட்டோடு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும்போது இவர்கள் குழந்தைகள் மருத்துவராக, தலைச்சிறந்த மருத்துவர்களாக வருகிறார்கள் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்று ராகுவோடு சம்பந்தப்பட்டால் அறுவை சிகிச்சை மருத்துவராக வருகிறார்கள். இந்த சூரியன், செவ்வாய், ராகு இந்த 3ம் நின்ற பாகை எதுவோ அதே பாகையில் மற்ற எந்த வீட்டில் இருந்தாலும் குரு அதே பாகையில் இருக்கும் பொழுது இவர் சிறப்பாக மருத்துவராக வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சூரியன், செவ்வாய், ராகு என்ற வீட்டுக்கு திரிகோணத்தில்
சூரியன் செவ்வாய் ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த மூன்றில் ஒரு நட்சத்திரத்தில் குருவும் அமையப்பெறும் பொழுது இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே மருத்துவத்தில் சிறந்த மனிதர்களாக வலம் வருகிறார்கள். யார் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள் என்று வரும்போது கணம் கோட்டார் அவர்களே என்று திரைப்படத்தில் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். வழக்கறிஞர் படிப்புக்கு வாக்குஸ்தானத்தில் குரு புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். அதோடு 2ஆம் 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் வழக்கறிஞர் கல்வி என்பது சிறப்பாக வருகிறது. 6ஆம் அதிபதி பலம் பெற்று சுய கிரகங்கள் சுப கிரகங்களுடைய சேர்க்கை அல்லது பார்வை பெற்று அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இந்த வழக்கறிஞர்கள் கல்வி இவர்களுக்கு சிறப்பாக வருகிறது. வழக்கறிஞர் படிப்பு படிக்க கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் மட்டும் போராது, வாக்குஸ்தானமும் பலம் பெற்று இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வாக்குஸ்தானம் பலம் பெற்றால்தான் சிறப்பான வழக்கறிஞனாக வர முடிகிறது. வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று குருவனுடைய சம்பந்தம் பெற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் 2ஆம் இடத்துக்குரிய கிரகத்துக்கு தொடர்புள்ள 5 அதாவது லக்னத்துக்கு 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடத்துக்காரனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது ஆக 2, 6, 10 அமையும் பொழுது இவர்கள் சிறப்பான வழக்கறிஞர்களாக வலம் வந்து நீதிபதிகளாக மாறுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. புத்திரஸ்தானம் என்ற 5ஆம் இடம் பலம் பெற வேண்டும். பல விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டுமானால் ஞாபக சக்தி வேண்டும். இது இல்லாமல் 5ஆம் இடம் பலம் பெற்றால்தான் 6ஆம் இடத்துக்கு அது விரயஸ்தானம் என்று பார்க்கும் பொழுது எதிரி பலம் குறைப்பார். நம்முடைய பலம் அதிகரித்து வெற்றியை சுலபமாக பெற வாய்ப்பு அமைந்துவிடும். மேலும் குரு பலமாக இருக்க வேண்டும். குரு சட்ட அறிவை தருவதில் வல்லவர், செவ்வாய் தர்க்க அறிவை தருவதில் வல்லவர், புதன் பேச்சாற்றலில் வல்லவர். ஆக புதன் செவ்வாய் குரு இவர்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்று இவர்கள் யாராவது 2, 6, 10 தொடர்பு அமையும் பட்சத்தில் இவர்கள் சுலபமாக வழக்கறிஞர் படிக்க வந்து பேரும் புகழும் சம்பாதிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மற்றும் IAS நிர்வாக திறமையை அதிகம் கருத்தில் கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அந்த சுற்றி இருக்கும் சமுதாயத்துக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு தகுதியுள்ள கல்வி என்று பார்க்கும் பொழுது அது IAS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த அதிகாரிகள் இயல்பாகவே கம்பீரமாக இருப்பார்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார்கள். தைரியத்தை கொடுக்கக்கூடிய பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோணமோ பெற்றிருந்து இவர்களுக்கு திரிகோணத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் குரு இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு சிறப்பாக IAS மேலாண்மை தகுதியுள்ள ஜீவனம் அமைகிறது. இது இல்லாமல் செவ்வாய் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அமையப்பெறும் பொழுது தன்னை சுற்றி இருப்பவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு இந்த கிரகங்கள் பலமாக உதவி புரிகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஏதேனும் ஒன்று ஆட்சி உச்சம் பெற்று குருவனுடைய பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் நிர்வாக தகுதியுள்ள கல்வி இவர்களுக்கு சுலபமாக வருகிறது. நிர்வாக தகுதியுள்ள கல்வி மட்டுமல்ல, நிர்வாக தகுதியுள்ள பொறுப்புகளும் இவர்களுக்கு சுலபமாக கிடைக்கிறது. போலீஸ் ஆஃபீஸராக பிரகாசிக்க வேண்டும் என்றால் கேசரி யோகம் என்று சிறப்பாக ஒன்று அமைய வேண்டும். இது தொழிலில் உள்ள சூரியன் செவ்வாய் கிரகங்கள் பலம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன் செவ்வாய் ராகு இவர்கள் இருந்து அல்லது சூரியன் செவ்வாய் குரு இருந்து ராகு அதற்கு திரிகோணத்தை அமைய பெறும் பட்சத்தில் எல்லா இனத்தை சார்ந்த இடத்திலேயும் அல்லது எல்லா மதத்தை சார்ந்த இடத்திலேயும் அல்லது வெவ்வேறு மாநிலங்களிலேயும் இவர்கள் சிறப்பாக பணிபுரிய தகுதியுள்ளவர்களாக அமைகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 3, 4, 6, 9, 10ஆம் இடங்களில் ஏதேனும் ஒரு இடம் வலுவாக இருக்க வேண்டும். அதில் சூரியன் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் சூரியன் மகரத்தில் இருந்தாலுமே கூட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் யோகத்தை பெறுகிறார்கள். மேசத்தில் உச்சமாக இருந்து அந்த இடம் லக்னத்துக்கு 3, 4, 6, 10, 11ஆம் இடம் போன்ற ஏதாவது ஒரு இடமாக அமைந்து அதற்கு குரு செவ்வாயினுடைய தொடர்பு அமையும் பட்சத்தில் இவர்களுக்கு சிறப்பான அந்தஸ்தை பெறுகிறார்கள். இதில் மேச லக்னமாக பிறந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து இந்த 10ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்த்து 7ஆம் இடத்தில் சனியும் உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் இவர்கள் இறக்கும் வரையிலேயும் இவர்களுக்கு ஒரு அதிகார தோரணையுள்ள தன்மை சுலபமாக கிடைக்கப்பெறுகிறார்கள். ஆட்சி பெற்ற செவ்வாய் கடகத்தில் உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையை பெற
அது சிறப்பாக அமைய முடியுது. அதாவது விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்க, கடகத்தில் குரு இருக்க, சந்திரன் ரிஷபத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு சுலபமாக இந்த அதிகார தோரணைகளில் ஜீவன அமைப்பு சுலபமாக கிடைக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இது இல்லாமல் சனியும் சூரியனும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமையும் பட்சத்திலும் செவ்வாய் வலுப்பெற்றால் இவர்களுக்கும் இந்த சுலபமான கல்வி சுலபமாக வருகிறது. அதே சமயத்தில் மேலாண்மை ஜீவனமும் அதாவது வேலையும் இவர்களுக்கு சுலபமாக கிடைக்கிறது. இந்த அனைத்து இன்ஜினியர், மருத்துவர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், வழக்கறிஞர் இவர்களுக்கு அனைத்து அமைப்பு கொண்ட ஜீவனத்திற்கும் ஒரு சில குறிப்பிட்ட தகுதிகள் வேண்டும். அதாவது தன்னம்பிக்கை வேண்டும், ஆர்வம் வேண்டும், செயலூக்கம் வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, உடல் நலம், சுறுசுறுப்பு, திறமை, மேலாண்மை செய்யக்கூடிய திறமை, இந்த அமைந்திருக்கும் பட்சத்தில் இவருக்கு உலகிலில் ஏற்படக்கூடிய எந்தவித சாதனையானாலும் எந்தவித பதவியானாலும் இவர்களுக்கு சுலபமாக அதை கையாளும் தகுதியை இந்த சூரியன், செவ்வாய், குரு, ராகு இவர்கள் தந்து விடுகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக ஒரு ஜாதகத்தில் மேசம், சிம்மம், தனுசுக்குரிய கிரகங்கள் வலுப்பித்து இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு ஒரு அபரிமிதமான கௌரவமான ஜீவனம் அமைகிறது. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த மேசம், சிம்மம், தனுசுக்கு சம்பந்தப்பட்ட சூரியன், செவ்வாய், குரு ஒருவருக்கொருவர் தொடர்பு பெறும் பட்சத்தில் இவர்கள் யாராவது ஒருவர் ஆறுக்குரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அதிகமாக புற்றுநோயில் தன்னுடைய அந்திம காலத்தை கழிக்கிறார்கள். அதாவது புற்றுநோயினால் இறக்கிறார்கள் என்பது சற்று வருத்தமான தகவல். சரித்தன் நண்பர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல தகவலை சொல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு பலமான தகவல் இருக்கும் பட்சத்தில் அதையும் சொல்ல வேண்டும். அதுதான் சரியான கால கண்ணாடியாக இருக்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு வெளிப்படுத்தியிருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9789729999 மற்றும் ஒரு எண் 9791399649 மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.